வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வட ஆண்டாப்பட்டு செல்வபுரத்தில் உள்ள எஸ்ஆர் குரு ஆயில் மில் உரிமையாளர் நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா உங்க பேருங்க? ஐயா சிவகுமார். ஐயா இந்த ஆயில் மில் எங்க அமைஞ்சிருக்கு? வடாண்டாப்பு செல்வபுரம் சாய்நகருங்க, இது இருக்கிற இடம். ஐயா இந்த எஸ்ஆர் குரு ஆயில் மில்ல நீங்க என்னென்ன தயாரிக்கிறீங்க, இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க? ஐயா வேர்க்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் பண்ணுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பண்ணுறோம். இது எல்லாமே ஒரே ப்ராசஸில் பண்ணுறோம் சார் நாங்கள். ஐயா இந்த எண்ணெய்கள் எல்லாமே எந்த முறையில் நீங்கள் தயாரிக்கிறீங்கய்யா? வேர்க்கடலாம் வந்து கிராமத்தில் விவசாயிகிட்டே வாங்கின்னு வந்து இது ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. நாங்கள் அப்படியே தோல் உரிக்காதவே பயிரை கொட்டணும்னா அதுவே உரிச்சு ஆட்டோமேட்டிக்காக எடுத்து பவுச்சாகி ப்ளஸ் புண்ணாக்கு வெளியே வந்துடும், பவுச்சாகி தனியாக வந்துடுங்க. பாட்டில் வேணாலும் பாட்டில் தனியாக பிடிச்சிக்கலாங்க. கைப்படாத சுத்தமாக பண்ணுறோம். அது இல்லாத தண்ணி கலக்காத சுத்தமாக வருங்க எண்ணெய். ஐயா இந்த எண்ணெய் நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க, இதில் நீங்கள் எப்படி அனுபவம் பெற்றீங்கய்யா? நம்மளுக்கு அந்த வளூர்பேட்டை ரோடு பைபாஸில் வந்து ஒரு இது ஃப்ளவர் மில் இருக்குதுங்க. அங்கே வந்து சின்னதாக செக்கு போட்டு பண்ணிடணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ மட்டும்தான் அதில் ப்ராசஸ் பண்ண முடியும். அது எல்லாமே கையிலேயே பண்ணுறது தான். அது இல்லாத உரிச்ச வேர்க்கடலை மட்டும்தான் போட்டு அதில் பண்ண முடியும். தண்ணி போட்டு பண்ணுறது அது. சரி அது வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்டேங்க. அவர் சொன்னார், இந்த மாதிரி குஜராத்தில் இந்த மாதிரி மிஷின் பண்ணுறாங்க, ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் அது நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறாங்க. அதை வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டன்லேருந்து 3 டன் வரையும் ஓட்டலாம். என்ன பேக்கெட்டும் பண்ணி அனுப்பலாம், பவுச்சிலையும் இது பாட்டிலையும் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னாரு. அதை வச்சு தாங்க அந்த மிஷின் போட்டுருக்கோம். ஏற்கனவே நீங்கள் ஒரு சின்ன செக்கு வச்சுருந்தீங்க, அதுலேருந்து இப்போ இந்த ஆலையை விரிவுபடுத்தி வந்திருக்கீங்க. ஆமாம். இந்த ஆலையோட அளவு எவ்வளோங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. அது இப்போ 3000 சதுரடி ஆலையில் என்னென்ன மிஷினரி வச்சுருக்கீங்க? அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ப்ராசஸ் பண்ணுற மிஷின் ஒரு 5 மிஷின் அது. அதுக்கப்புறம் பவுச்சி பேக் பண்ணுற மிஷினு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுற மிஷினு, இதெல்லாம் சார்ந்து உள்ளே இருக்குது சார். இது எல்லாமே ஐயா இந்த எண்ணெய் வகைகள் வந்து கைப்படாதது, நேரடியாக மலாட்டை தோலோட கொட்டினா எண்ணெய் தனியாக புண்ணாக்கு தனியாக வந்துடும் சொல்லுவாங்க. ஆமாம். இது என்ன வேகத்தில், அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நீங்கள் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு வந்து 2 டன் ஓட்டலாம் சார். 2 டன் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணால் 2 டன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 டன். ஆமாம். ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 60 டன் பண்ணலாமா? இந்த 60 டன் உங்களால் சந்தைப்படுத்த முடியுதுங்களா? இல்லை, இப்போ தான் புதுசாக பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். நாங்கள் மெட்ராஸு, பெங்களூரு இந்த மாதிரி வெளியில் அனுப்பிச்சி பண்ணுறோம். இங்கேயும் லோக்கலில் கடைகளுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த 60 டன் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இந்த மலாட்டையோ இல்லை மற்றதோ உங்களால் கொள்முதல் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, நானே போயிட்டு கிராமத்தில் விவசாயிகிட்ட பேசி அங்கேருந்து பயிர் வாங்கி வந்து பண்ணுறோம். அப்படி இல்லை பத்தாத பட்சத்தில் கமிட்டிலையும் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் மலாட்டை தோலோட வாங்கிட்டு வந்து எண்ணெய் எடுக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ உங்களுக்கு புண்ணாக்கு ஒரு வகையிலையும் தோல் ஒரு வகையிலையும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த இவ்வளோ உற்பத்தி பண்ணுவோம், அந்த தோல் உங்களால் வெளியே கொடுக்க முடியுதுங்களா? அது 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்து எடுத்து போயிடுறாங்க. அதை புண்ணாக்கு வந்து நாங்கள் கம்மி ரேட்டு தான் தரோம். 50 ரூபான்னு தரோம். அந்த புண்ணாக்கு நல்லா இருக்கும். அது வெளியெல்லாம் 60-65 ரூபா புண்ணாக்கு விற்கிறாங்க. நீங்கள் எப்படி 50 ரூபாய்க்கு புண்ணாக்கு தரீங்க? இது எப்படின்னா நம்ம கம்பெனி விளம்பரம் ஆகணும் அப்படின்னு அதை பண்ணுறோம் நாங்கள். அது இல்லாத நம்ம கூட சுத்தமாக இருக்கும். அந்த புண்ணாக்கு மண் இருக்காது, அதில் டஸ்ட் இருக்காது, சுத்தமாக இருக்கும். ஐயா வெளியே மற்ற செக்கு ஆலைகளை பார்க்கும்போது புண்ணாக்கு ரொம்ப மொத்தமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருக்குது. இதில் கூடுதல் சிறப்பம்சம் தான் இருக்குங்களா? இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கில் ஆடுறது வந்து அது துடுப்பில் ஆடுறதுனால பெருசு பெருசாக இருக்குங்க. இது ஃபுல்லாக சாப்பிட்டு மிஷின்ன்றதுனால அது சப்பையாக தான் வரும். ஆனால் ரெண்டும் ஒரே இது தாங்க. ஐயா இந்த செக்கால் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ முதலீடு தேவைப்பட்டுச்சுங்கய்யா? ஒரு 50 60 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிருக்கு சார். உங்ககிட்ட என்னென்ன வகையான எண்ணெய்கள் இருக்குங்கய்யா? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்குது, வேர்க்கடலை எண்ணெய் இருக்குது, அப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குது. இந்த 3 இப்போ இந்த 3 பண்ணால் அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சதீப எண்ணெய்னு சொல்லி 5 எண்ணெய் கலப்பு எண்ணெய், அது தனியாக தீப எண்ணெய் பண்ணுறோம். மொத்தம் ஒரு 4 வகை எண்ணெய் நம்மகிட்ட போயிருச்சு. என்னென்ன விலைக்கு விற்கிறீங்கய்யா? அது அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து இருக்குதுங்க. அது எப்படின்னா பயிர் என்ன ரேட் விற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். இதை சொல்ல முடியாதுங்க. இதை சந்தைப்படுத்தும் பொழுது நீங்களே கொண்டு போய் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்களா, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்கய்யா? இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய லேடிஸுங்க எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கிறாங்க. நாங்கள் கடைகள்லையும் நாங்களும் கொண்டு போய் ப்ராசஸ் பண்ணுறோம். கடையில் கொடுத்துட்றோம். கடைகளில் போட்டு வியாபாரம் பண்ணுறோம். ஐயா இயல்பாக கிடைக்கக்கூடிய செக்கு எண்ணெயை ஒப்பிடும்பொழுது இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் எடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் வேற தன்மை மாற்றம்? ஆமாம் இருக்குதுங்க. எப்படின்னா அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு ஆடுவாங்க. தண்ணி ஒரு 20 கிலோ போடுறாங்கன்னா அந்த 20 கிலோ தண்ணி 1 லிட்டர் எண்ணெய் தண்ணி போட்டால் தான் அந்த எண்ணெய் ப்ராசஸ் ஆகி வெளியே வரும். அது இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்துன்னு போய் நம்ம சட்டியில் ஊற்றி இது பண்ணும்போது பார்த்தா நுரை வரும். ஆனால் நம்ம எண்ணெயில் நுரை வராது. அது இல்லாத தண்ணி போடுறதில்ல. நம்ம தண்ணி இல்லாத அதை நம்ம எடுக்கிறோம் எண்ணெய்.
ஸ்டீமர் முறையில். ஐயா இயல்பா ஒரு செக்கில் எண்ணெய் எடுக்கிறதுக்கும் இந்த மிஷினில் எண்ணெய் எடுக்கிறதுக்கும் முறைகள் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா? ஆமாம், அது வேற இது வேற. இது ஃபுல்லாமே எல்லாம் மிஷினுங்க. அவங்க வந்து அதை செக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு இது பண்ணுவாங்க, அப்படிலாம் அந்த மாடு இதெல்லாம் வச்சு கூட பண்ணுறாங்க. அது வேற இது வேற. அது கூட இதை ஒப்பிட முடியாதுல்ல. அவங்களத விட நம்ம பொருள் நல்லா இருக்கும். இந்த எண்ணெய் வகைகள் கூட வேற ஏதாவது விற்பனை பண்றீங்களா? ஆமாம், சோம்பு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓமம், மல்லி, கடுகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வர வச்சு ஹோல்சேலாகவே கொடுக்குறோம். ஐயா இப்போ செக்கு எண்ணெய் எடுக்கும்பொழுது ஒரு மூட்டைக்கு 35 லிட்டர்லேருந்து 40 லிட்டர் வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. இப்போ உங்களோட அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தொழில்நுட்பத்தில் ஒரு மூட்டைக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் எடுக்கிறீங்க? இல்லை, அது விதையை பொறுத்து இருக்குது. தரமான விதையா போட்டோம்னா சேர்த்தி வரும், இல்லைன்னா கம்மியாக தான் வருங்க. அது செக்கு எண்ணெயில் அவ்வளோ வராதுங்க. 35 லிட்டர்லாம் ஒரு மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோ மூட்டைக்கு 35 லிட்டர்லாம் வரது சான்ஸே கிடையாது. அதில் ஒரு 30 லிட்டர் தான் வரும். அதில் ஏன்னு கேட்டால் அது புண்ணாக்கு தடிமாயிடும். அதில் வர்றது இதுதான் உங்களுக்கு. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் தாராளமாக வருங்க எண்ணெய். ஐயா குறைஞ்ச முதலீட்டில் ஒரு செக்கு மிஷின் போட்டு அதில் எண்ணெய் அடி விற்கும் போதே அவங்க 200 ரூபாய்க்கு மேலே தான் சொல்றாங்க. ஆமாம், நீங்கள் 60 லட்ச ரூபா வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்கீங்க சார். ஆமாம், அப்படின்னும் பொழுது உங்களால் எப்படி மிக குறைந்த விலையில எண்ணெய் கொடுக்க முடியும்? அது நம்ம வந்து வெள்ளைப்பயிர் எண்ணெய் தான், நம்ம இப்போ வெள்ளைப்பயிர் தான் வாங்குறோம். சிவப்பயிர் கூட கிடையாதுங்க, வெள்ளைப்பயிர் தான் நம்ம வாங்கி பண்ணுறோம். நம்ம அன்னன்னைக்கு என்ன ப்ராசஸ் அந்த இது மேலே ஒரு 5-10 மேலே வச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம மக்களுக்கு வந்து நல்ல பொருளாக தரணும் அப்படின்ற ஒரு இதில் கான்செப்டில் பண்ணுறோம். நான் ஐயா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் அதோட ப்ராசஸ் எல்லாம் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க சார். இதுதான் நாங்கள் இது வேர்க்கடையில் டைரெக்டாக வாங்கி விவசாயிகிட்டேருந்து வாங்கி இந்த மிஷின் டிகாடிகாட்டுருங்க. இது உடைக்கிற மிஷின், வேர்க்கடலை உடைக்கிற மிஷின். இதில் போட்டுட்டோம்னா இதில் உடச்சி இந்த மிஷினுக்கு வந்து உடச்சிருங்க. சுத்தமாக உடச்சி பயிர் இப்படி கீழே இறக்கி இந்த தொட்டிக்கு வந்துருங்க. இதுக்கு வந்து நேராக பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் மிஷினுக்கு போய் எண்ணெய் இப்போ பாதி எடுத்துரும், பாதி எடுத்து அந்த புண்ணாக்கு கீழே பாருங்க இந்த வழியாக கீழே வந்துடும். வந்து இந்த மிஷினுக்கு வந்துருங்க. இந்த இது வழியில் இந்த மிஷின் வந்துச்சுன்னா இந்த மிஷினில் சுத்தமாக கசங்க பாதி இதில் புண்ணாக்க கசக்கி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்துருங்க. இந்த மிஷின் வந்துச்சுன்னா மீதி இருக்கிறதையும் சுத்தமாக கசக்கி கீழே தள்ளிச்சுன்னா இதில் வந்து மிஷினில் கீழே வந்துடும். இந்த புண்ணாக்கு வந்துடுதுங்க. அந்த ரெண்டாவது மிஷின் வந்து இந்த புண்ணாக்கு அப்படி கீழே போயிடுங்களா, போயிட்டு எண்ணெய் வந்து இந்த ட்ரம்மில் இறங்கிடுங்க. எண்ணெய் ட்ரம்மில் இறங்குச்சுன்னா அந்த ட்ரம்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டருக்கு வருங்க. இதில் ஃபில்டர் ஆகி சுத்தமாக எண்ணெய் பாதி ஃபில்டர் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபில்டர் இதுங்க. அதில் எந்த டெஸ்ட் எதுவுமே இல்லாத இதில் சுத்தமாக ஃபில்டர் ஆகி ரெண்டாவது மிஷினில் ஃபில்டர் ஆகி ரெண்டு மிஷினில் சுத்தமாக ஃபில்டர் ஆகிடுங்க. ஃபில்டர் ஆகிட்டு இந்த ட்ரம்மில் அது இறங்கிடும். இந்த எண்ணெய் இந்த ட்ரம்மில் இறங்குச்சுன்னா இந்த ட்ரம்மில் வந்து இறங்கி நேராக பவுச்சு பேக்கேஜிங்க்கு உள்ளே போயிடுங்க. நம்மளுக்கு 1 லிட்டர் வேணுமோ 1 லிட்டர் வேணும்னா பின்னால் நம்ம அந்த பேக்கேஜிங் மாட்டோம்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல பேக்கெட் ஆகி கீழே வந்து நேர்ந்துருங்க. அதில் ஃபில்டர் அந்த டேங்க்ல இறங்கி டேங்க்ல இருந்து நேராக இதில் மேலே வந்துருங்க. வந்த உடனே இப்போ வச்சு நம்ம 1 லிட்டர் வேணுமா 1 லிட்டர் வேணுமா அதில் மாட்டிட்டோம்னா ப்ராசஸ் பண்ணால் மாடி வந்து நேர்ந்துடும். பேக்கேஜ் இந்த அட்டைப்பட்டியில் அடிக்க எல்லாத்தையும் வர கட்டுற வேண்டியதாங்க இது மிஷின். அந்த பவுச் மிஷின் காரணம் பார்த்தீங்களா, அது வந்து பேக்கெட் ஆகி பாருங்க 1 லிட்டர் கரெக்டான இடம் நிகரான இடம். அதே மாதிரி 1/2 லிட்டர்லும் பண்ணிடுறோம். இதை பாருங்க 1/2 லிட்டர் ப்ளஸ் 1 லிட்டரு இது ரெண்டும் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 லிட்டரும் பண்ணுறோம். இது நம்ம பாட்டில் பாருங்க. இது எண்ணெய் அது ஃபில்டர் ஆனோடனே இந்த அளவுக்கு தெளிவாக வந்துருங்க பாருங்க. இந்த அளவுக்கு கிளியராக இருக்கும் எண்ணெய், எந்த டெஸ்ட்டும் இல்லாத கிளியராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சு தீப எண்ணெய்னு ஒன்று பண்ணுறோம். இது 5 தீப எண்ணெய் 5 எண்ணெய் கலந்தது இந்த எண்ணெயும் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், பொள்ளாச்சி கொப்பரை தேங்காய் எண்ணெய். நம்ம பொள்ளாச்சி காய் வாங்கி பொள்ளாச்சி கொப்பரை தேங்காயாக வாங்கி நம்ம ஆடி இதே மிஷினில் ப்ராசஸ் பண்ணுறோம். எண்ணெய் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயும் பண்ணுறோம். கருப்பு எள்ளில் பண்ணுறது சுத்தமான எண்ணெய் 1 லிட்டர் ஆகும். அது 1 லிட்டர்லையும் தரோம், இந்த மாதிரி 1/2 லிட்டர்லையும் பண்ணுறோங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெந்தயம் நம்ம குஜராத்லேருந்து வர வச்சு இங்கேருந்து வெந்தயம் 1 கிலோ 1/2 கிலோ போச்சு பேக்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோம்பு 1 கிலோ 1/2 கிலோ சோம்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் 1 கிலோ 1/2 கிலோ ரெண்டும் பண்ணுறோம். நம்ம பிராண்டே தான் SR குரு ஆயில் பிராண்ட் தான். அது பாருங்க கடுகு, இந்த கடுகும் பண்ணுறோம். இந்த மல்லி வந்து ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் பாருங்க. மல்லி
இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்து கடைகளுக்கு போடுறது எல்லாமே. நீங்கள் கடையில் வாங்குறத விட நம்மகிட்ட வந்து வாங்கினா அங்கே விட 10-20 நம்மகிட்ட கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்த ரேட்லேயே நம்ம கொடுக்குறோம். ஒரு 5 ரூபா மேலே வச்சு தான் கொடுக்குறோம், வேறு அதிகமாக இல்லை. நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆகணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறோம், கொடுக்குறோம் நாங்கள். இப்போ உங்ககிட்ட மொத்தமாக வாங்குறதுக்காக கடைக்காரர்கள் தொடர்பு கொள்ளலாம், எப்படி தொடர்பு கொள்ளலாம், உங்கள் முகவரி என்னங்கய்யா? அந்த இது அவுலூர்பேட்டை ரோடு வடாண்டாப்ட்டு செல்லுபுரம். அங்கே உள்ள வந்து கேட்டிங்கன்னா சாய் நகர்னு சொல்லி கடை பார்த்து சொல்லுவாங்க. சாய் நகரில் இது ஃபுல்லாக கம்பெனி, இங்கேயே கம்பெனிலே வச்சு பண்ணுறோம். வந்தாங்கன்னா நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஹோல்சேலாக பண்ணுறவங்க பண்ணலாம். உங்கள் தொடர்பு என்னங்கய்யா? 9994063104. ஐயா, உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி.